கர்த்தர் நன்மையானதை தருவார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவன் நமக்கு என்னவா தெரியறது இல்லை, அது ஒரு நன்மையா தெரியறது இல்லை, அது லிஸ்ட்லயே இல்லை. தேவன் எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணும், எனக்கு இன்னைக்கு இருக்கிற பண தேவையை கர்த்தர் சந்திக்கணும், இதுதான் காரியமே. இப்போ அதனால சுவிசேஷம் அறிவிக்கிறதே அப்படி ஆயிப்போச்சு. என்னென்ன ஆயிப்போச்சு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது மாறி போயிட்டு, மனம் திரும்புங்கள் கர்த்தர் உனக்கு இதை கொடுப்பார் இதை கொடுப்பார் இதை கொடுப்பார் இதை கொடுப்பார் மாறி. யோவான் 3:16 கூட மாத்திரலாம். எப்படி மாத்தலாம் தெரியுமா? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கஷ்டமே படாமல் சந்தோஷமாய் ஜீவிப்பான்னு சொல்லிடலாம். இந்த வருஷத்துக்கு முதல் செய்தியாக நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சங்கீதம் 119:68. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை தேடி வந்தாலே எதுக்காக தேடி வருவாங்க? வரவேண்டிய நன்மை வரணுங்கிறதுக்காக வருவாங்க, இருக்கக்கூடாத தீமை நீங்கணுங்கிறதுக்காக வருவாங்க. இந்த ரெண்டு காரியத்துக்காக தான் தேவனிடத்தில் வருவாங்க. தெய்வம் ஏதாவது நன்மை செய்யும் என்று சொல்லி, வேதமும் நமக்கு கர்த்தரை தேடுகிறது நல்ல காரியம் என்று சொல்லி தான் சொல்லி கொடுக்குது. சங்கீதம் 34:10 பார்க்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடி வராங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன ஆகாதான், ஒரு நன்மை கூட குறையாது என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ கர்த்தரை தேட சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தரை நன்மைக்காக தேடி வர்றாங்க, தேடி வர்றோம். ஆனால் நம்ம கேட்குற நன்மையெல்லாம் கிடைக்கிறது இல்லை, நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்கிறது இல்லை. சொல்லப்போனால் நம்ம சொல்கிற மாதிரி அவர் செய்கிறது இல்லை. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இப்போ இதை என்னன்னு விளங்கிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய யோசனை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம கர்த்தரை எதுக்காக தேடணும்? நன்மை செய்வாருன்னு தேடணும். ஆனால் அந்த நன்மை வரலைங்கிறப்போ அதுக்கு என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கறதுங்கிறது ஒரு சவாலான காரியமாக இருக்கு. ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் ஒரு போதகர் போதிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையான காரியங்களே எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் அந்த ஜனங்களுக்கு பழக்குவிக்கிறார். என்ன, எப்படி பேசினா எப்படி செஞ்சால் கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வரும்னு சொல்லி அவர் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். அதில் அவர் ஒரு வசனம் கோட் பண்ணார். சங்கீதம் 107:8 வசனம். சங்கீதம் 107:8. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அதனால கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை நன்மையினால் நிரப்பணும்னா நீங்க என்ன செய்யணுமா? பசி உள்ளவர்களாய் அவரிடத்துல வரணுமா? என்ன பசி உள்ளவர்களாய் வரணுமா? இல்லை, என்ன பசி உள்ள ஆத்மா வரணுமா? நன்மை குறித்து பசி உள்ளவர்களா வரணுமா? அப்படி தவனமாய் அவரிடத்துல வந்து நின்றா அவர் அந்த மாதிரி ஆத்மாக்களை நன்மையினால திருப்தி ஆக்குவார் என்று சொல்லி அவர் போதிச்சார். நானும் ஒரு நிமிஷம் நின்று யோசித்தேன், யார் நன்மையினால திருப்தியா ஆண்டவர்கிட்ட வந்து நின்னாங்க? எல்லாருமே பசியோட தான் வந்து நிற்கிறாங்க. இது குறைவா இருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும் தான் வந்து நிற்கிறாங்க. இவர் என்ன புதுசாக சொல்றாருன்னு சொல்லி யோசித்தேன். ஒரு பையனுக்கு சைக்கிள் தேவைப்பட்டுதான். அவனுக்கு யாரோ சொன்னாங்க ஜோம் பண்ணா ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி. அவன் என்ன பண்ணான்னா முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா சைக்கிள் இல்லை. என்ன இது, அப்போ நம்ம ஜபத்தில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, நம்ம எப்படி ஜபிக்கணும்னு தெரியலையேன்னு சொல்லி இவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா டிவி ஆன் பண்ணி காஸ்பல் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, செய்திகள்லாம் வருது இல்லை, அதில் யாராவது ஏதாவது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா எப்படி ஜோம் பண்ணால் சைக்கிள் வாங்கலான்னு சொல்லி அவன் ஒன்று ஒன்றா கேட்டானான்.
அதில் ஒரு பிரசங்கியார் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணாராம். நீ ஆண்டவரிடத்துல பொதுவாக கேட்கக்கூடாது, தெளிவாக என்ன வேணும்னு சொல்லி கேட்கணும், அப்போ தான் கிடைக்கும். ஓ, நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோமோ. சரி, நான் என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே எனக்கு ப்ளூ கலர் சைக்கிள் வேணும், நாளைக்கு காலையில் வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டானு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சைக்கிளும் இல்லை, ப்ளூ கலரும் இல்லை. அவனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. அடுத்த நாள் மறுபடியும் உட்காந்து டிவியில் தேடினான், ஏதாவது யாராவது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா. விசுவாசத்தோடு கேட்கணும்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரான். நீ நம்பி அது கண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி நீ விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். ஓகே, இதுதான் குறை போல் இருக்குது, நம்ம விசுவாசத்தில் கம்மியாக இருந்திருக்கோம், இன்றைக்கி விசுவாசத்தை நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியத்தோடு ஜெபம் பண்ணிவிட்டு காலையிலேருந்து வேகமாக தேடி போய் பார்த்தா சைக்கிள் இல்லை. இவனுக்கு மறுபடியும் புரியல என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி. சரி, டிவியை மறுபடியும் உட்காந்துடணுன்னா மறுபடியும் இன்னொருத்தர் சொன்னாரா, நீனு பெற்றுக்கொண்டதாவே விசுவாசிக்கணும். எப்படி? சாதாரணமாக விசுவாசிக்கிறது இல்லை, நான் கேட்ட காரியத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு அறிக்கை பண்ணணுமா. அப்படி கொடுத்துட்டாருன்னு அறிக்கை பண்ணி அப்படி ஒரு விசுவாசத்தை சொன்னால் கர்த்தர் அதை கனம் பண்ணி கணக்கு கொடுப்பாருன்னு அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவன் என்ன பண்ணா, நீங்கள் எனக்கு ப்ளூ கலர் சைக்கிள் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் இதை செஞ்சதுக்காக நான் உங்கள் மைமை செலுத்துகிறேன் அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டானா. காலில் எழுந்திரிச்சு பார்த்தா சைக்கிளை காணும். இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டான். இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் இன்னும் சரியில்லை, நம்ம லைனில் நம்ம போகணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்னா, அவங்க வீட்டில் ஒரு மரியாள் சிலை இருந்துச்சான். அந்த மரியாள் சிலையை ஒரு டவலை போட்டு மூடி அக்கில் வச்சுக்கிட்டு குவைட்டாக நடந்து போயிட்டான். இவங்க அம்மா இவன் டெய்லி மூட்டி போட்டு என்னத்தையோ கேட்டுக்கிட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு இப்போ வேற என்னத்தையோ கையில் வேற அடிக்கிட்டு போகிறான், என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரி சந்தேகத்துக்கு மாதிரி இருக்க இவன் நடவடிக்கைன்னு சொல்லி அன்னைக்கு நைட் அவன் மூட்டி போடும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டாங்களாம், என்ன ஜெபம் பண்ணுறான் இவன் பார்க்கணும்னு. இப்போ ஜெபம் பண்ணானா, இயேசுவே உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்கணுன்னு இருந்தா நாளைக்கு காலையில் ப்ளூ கலர் சைக்கிள் வேணும்னு சொன்னான். ஸோ இந்த சின்ன பையன் எப்படி ஆண்டவர் இடத்துல காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பல வகையில் ட்ரை பண்ணுறானோ, ஆக்சுவலாக விசுவாசிகளும் அதே தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் குறை, என்ன செஞ்சால் கிடைக்கும்னு சொல்லி அவங்க ஐடியா பண்ணி கர்த்தர் இடத்துல வரதை பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்வாரா, என்ன தருவாரா, நன்மையானதை தருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தர் நன்மையானதை தருவாரா. இந்த நன்மையானது எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனம், யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகுதா, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு வசனம் சொல்லுது. ஸோ நன்மையான ஒரு காரியம் உங்களுக்கோ எனக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ என் குடும்பத்துக்கோ கிடைக்கணும்னா அது எங்கேருந்து வரணுமா, பரத்திலிருந்து உண்டாகி வர வேண்டிய காரியமாக இருக்கு. பரம்னா பரலோகம், ஓகே, மேலே. இப்போ மேலேருந்து நமக்கு வருதுன்னு சொன்னால் மேலிடத்துலேருந்து வருதுன்னு எடுத்துக்கலாம், ஓகே. இப்போது மேலேருந்து வருதுன்னு சொல்லும்போது அதை தருகிறவர் நம்முடைய பிதா, ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து இறங்கி வருதுன்னு சொல்லு. அவர் பிதான்னு நம்மெல்லாம் யார், நம்மெல்லாம் பிள்ளைங்க. இப்போ நம்ம கூட தான் பெற்றோராக இருக்கிறோம், நம்ம கூட தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போது இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, அந்த புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னு விளங்கிடும். பிள்ளைங்க சில நன்மைகளை நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. பிள்ளைங்க எதிர்பார்க்குற நன்மைகள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன கேட்பாங்க, ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, இல்லை சாக்லேட், ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் இதை தான் கேட்பாங்க, ஓகே. வேற என்ன கேட்பாங்க, விளையாடுறதுக்கு பொருட்கள் கேட்பாங்க, இல்லை விளையாட்டு சாமான்கள் கேட்பாங்க, விளையாட போகணும்னு கேட்பாங்க. அவங்க கேட்குற நன்மைகள் எல்லாம் இந்த மாதிரி காரியங்களாக தான் இருக்கும். பெற்றோர்
பிள்ளைகளுக்கு நன்மை கொடுப்பாங்க. என்ன நன்மை கொடுப்பாங்க? 3 வேளை நல்லா பிள்ளை சாப்பிடணும்னு தாய் எதிர்பார்ப்பா இல்லையா? எப்படி அவனுக்கு என்ன பிடிக்கும், எப்படி கொடுத்தா சாப்பிடுவான், அவனுக்கு என்ன கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும்னு தாய் பார்த்து பார்த்து செய்கிறவளா இருப்பான். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல, அவங்களுக்கு இந்த நன்மைகளை செய்கிறதுல குறை வைக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. தங்களுக்கு இல்லைன்னா கூட பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு சொல்லி பார்ப்பாங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து எந்த ஸ்கூலில் போட்டால் படிப்பாங்க, எப்படி படிக்க வச்சா படிப்பாங்கன்னு சொல்லி பிள்ளைங்களை எப்படியாகிலும் படிக்க வச்சு மேலே கொண்டு வரணும்னு அந்த நன்மை கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. இப்போ 2 காரியம் சொன்னேன். பிள்ளைங்க என்ன நன்மை எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னேன், பெற்றோர் என்ன நன்மை கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். இப்போ பிள்ளைங்க பார்வையில் பெற்றோர் கொடுக்குற காரியங்கள் நன்மையாக தெரிகிறதுண்டா? அது நன்மையாகவே தெரியாது. சாப்பிடு 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 சாப்பிடுன்னு உயிரை வாங்காதேன்னு சொல்லுவான். அவன் சாப்பிட்டா தான் நல்லா இருப்பான், இல்லைன்னா உயிர் போயிடும். அதனால தான் அம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்டு தூங்குனியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பிள்ளை தூங்கணும், சாப்பிட பிள்ளை தூங்கணும். அவன் தூங்காமல் டிவி பார்த்துட்டு இருந்தான். இல்லை போய் படுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது எதுக்காக? அவனை நோண்டலை, அவனுக்கு ரெஸ்ட் வேணும், அதனால் போய் படுன்னு. ஸோ அவன் சாப்பிடணும், அவன் தூங்கணும், அவன் படிக்கணும், அவன் வளரணும், அதில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. இந்த காரியங்கள் பிள்ளைகளுடைய பார்வையில் என்னவா இல்லை? நன்மைங்கிற லிஸ்ட்லேயே வரல. அவங்களுக்கு என்னது லிஸ்ட்டில் இருக்குது? அவங்களுக்கு வேண்டியது அன்னைக்கு திங்க வேண்டிய சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு அல்லது ஸ்நாக்ஸு, அவங்களுக்கு அப்போ விளையாட வேண்டிய காரியங்கள். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க தற்காலத்தின் காரியங்களை நாடுவார்கள். பெற்றோர்கள் பிற்காலத்தின் காரியங்கள் மேலே கவனமாக இருப்பாங்க. இன்னைக்கு இவன் படித்தான்னா நாளைக்கு நல்லா இருப்பான், இன்னைக்கு இவன் சாப்பிட்டான்னா நல்லா நாளைக்கு வளர்ந்து வருவான். இதை தான் அவங்க பேஸ் பண்ணி அவங்க மூவ் பண்ணுவாங்க. பிள்ளைங்க தான் அவங்க கவனம்லாம் எதில் இருக்கும்? இப்போ எனக்கு வேணும், இப்போ எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு இப்போன்னு சொல்லி. அவன் சாக்லேட் சாப்பிட்டான்னா அவன் பல்லு கெட்டு போயிடும், அவனுக்கு நல்லது இல்லை, அதனால் வேணாம். பின்னாடி நல்லா இருக்காது, இப்போ நல்லா இருக்கும், பின்னாடி நல்லா இருக்காது, அதனால் வேண்டான்னு சொல்கிறாங்க. என்ன எல்லாத்தையும் வேணான்னு சொல்கிறேன், நான் கேட்குறதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன், இவன் சண்டை பிடிச்சிட்டு கிடப்பான். காரியம் இதுதான். பிள்ளைகள் தற்காலத்தின் மேலே கவனமாக இருப்பாங்க, பெற்றோர் பிற்காலத்தின் மேலே கவனமாக இருப்பாங்க. இப்போ நாம் எல்லாரும் பிள்ளைகள் அவர் பிதான்னு சொன்னால், நன்மையானது பரத்திலிருந்து வருதுன்னு சொன்னால், அவர் பிற்காலத்தை பற்றி பேசுகிறார், நாம் தற்காலத்தை பற்றி யோசித்துக்கிட்டு இருப்போம். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். கர்த்தர் என்ன தருவாராம் பிரதர் சிஸ்டர்? நன்மையானதை தருவார். அந்த நன்மையானது நம்ம கண்ணுக்கு நன்மையானதை தெரிகிறதில்லை, அதுதான் பிரச்சனை. உங்கள் அப்பா அம்மா உனக்கு இவ்வளோ செஞ்சாங்களே நீங்கள் பிள்ளைக்கு சொல்லி பாருங்க, போ, அது அவனுக்கு நன்மையாகவே தெரியாது. அதே கதை தான். தேவன் நன்மையானதை கொடுத்தாலும் நமக்கு லிஸ்ட்லேயே இல்லை, நம்ம லிஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. நமக்கு இன்றைக்கி வேண்டியது, இப்போ அனுபவிக்க வேண்டியது, அதுதான் நம்மளுடைய காரியமாக இருக்குது. தேவனுக்கு இப்போ இல்லை, நித்தியத்தை பற்றி அவர் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் நிரந்தரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. நம்ம இப்போ இருக்கிற அநித்தியமான தற்காலிகமானதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு கர்த்தர் நன்மையானதை தருவார்னா அப்படி என்ன நன்மையானதை தர்றாருன்னு ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். யோவான் 3:16, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது நமக்கு தெரிஞ்ச வசனம் இல்லை, நல்லா தெரிஞ்ச வசனம். தேவன் தன்னுடைய குமாரனை எதுக்காக கொடுத்தாரா? நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை கொடுத்தார். இப்போ அவர் வந்து நமக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்துருக்கிறார். இப்போ இது கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிற பெரிய நன்மை. இது என்னது? நித்திய ஜீவன். ப்ராப்ளம் என்னன்னா, இந்த நித்திய ஜீவன் மேலே யாருக்கும் அக்கறையே கிடையாது, யாருக்கும் அக்கறையே கிடையாது, கவலையே கிடையாது. அது என்ன இன்னைக்கா வரப்போகுது, அது என்னைக்கும் வரப்போகுது. எங்கள் பிரச்சனைலாம் என்னது? இன்னைக்கு பிரச்சனை இல்லை.
நம்ம ப்ரேயர் லிஸ்ட்டில் என்னெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ உள்ள சமாதானம், இப்போ உள்ள சந்தோஷம், இப்போ உள்ள பிரச்சனைகள், இப்போ உள்ள பண தேவைகள், இப்போ உள்ள கடன் தொல்லைகள், இல்லை எல்லாம் இப்போ உள்ளதெல்லாம் வந்துடும். நித்திய ஜீவன் லிஸ்ட்டில் வராது. 100% ஷூராக சொல்கிறேன். ஆண்டவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். 3.5 வருஷம் ஊழியம் செய்யும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்க அவர்கிட்ட வந்தாங்க. ஆயிரக்கணக்கில். அவர் எத்தனை பேருக்கு 5 அப்போ 2 மீனை கொண்டு எவ்வளோ பேரை போஷிச்சாராம்? 5000 பேரை போஷிச்சாராம். 5000 பேரை போஷிச்சாரா? 5000 புருஷரை போஷிச்சாரா? 5000 புருஷரை போஷிச்சார். இதில் ஒரு சின்ன ஒரு இது காமெடி இருக்குது. அதில் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போங்களேன், எந்த சர்ச்சுக்கு போங்களேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள எண்ணிக்கை வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா 1க்கு 3ஆவது இருப்பாங்க. ஆமாம், இவங்க 10 பேர் இருந்தால் அவங்க 30 பேர் இருப்பாங்க. எங்கே போனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய சர்ச்சாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இதுதான் ரேஷியோ. இன்னும் குழந்தைங்களை சேர்த்திங்கன்னா இன்னும் எண்ணிக்கை வித்தியாசமாக போகும். இப்போ 5000 புருஷரை போஷிச்சார்னு சொன்னால் எவ்வளோ பெண்கள் இருந்திருக்கணும்? இப்போ 15000. மொத்தம் எவ்வளோ வந்திருக்கணும்? இப்போ 20000 பேர். இப்போ இந்த 20000 பேருக்கு ஒரு நாள் டின்னர் கொடுத்தா எவ்வளவு செலவாகும்னு கணக்கு பண்ணியிருக்கீங்களா? இப்போ நம்ம கல்யாணம் நடத்துகிறோம்ல, 1000 பேர் 2000 பேருக்கு சாப்பாடு போட்டாலே அது பெரிய பட்ஜெட்டாக வந்துடுது, சமாளிக்க முடியல. 20000 பேருக்கு போட்டால் எப்படி இருக்கும்னு கணக்கு பண்ணி பாருங்க. அவர் ஊழியம் செய்யும்போது அப்படி 1000 கணக்கில் தான் ஜனங்க வந்தாங்க. ஓகே, எதுக்காக வந்தாங்க? அவங்களுக்கெல்லாம் தற்கால பிரச்சனைகள் இருந்தது, சுகம் வேண்டியிருந்தது, விடுதலை வேண்டியிருந்தது. அதெல்லாம் கேட்டு தான் எனக்கு இது கிடைக்காதா அது கிடைக்காதான்னு சொல்லி எங்கெங்கே இருந்தோ ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வந்தாங்க. அவரை தேடி தேடி அவர் பின்னாடி வந்தாங்க. அவர் அங்கேருந்து போயிட்டாருன்னு சொன்னால் தேடி விசாரிச்சுக்கிட்டே வராங்க. எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் அங்கெல்லாம் தேடினோமே உங்களேன்னு தேடிக்கிட்டு வராங்க. எதுக்கா? நித்திய ஜீவன் வேணும்னு ஒருத்தன் கூட வரலைங்க. அவர் வந்தது எதுக்காக வந்தாராம்? நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்காக வந்தார். இவங்க தேடுறது எதுக்காக தேடுறாங்க? எனக்கு இப்போதைக்கு தேவை இருக்குது, இந்த தேவை எங்களுக்கு போகணும். 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். அந்த 3.5 வருஷத்தில் 2 பேர் தான் அவரிடத்துல, போதகரே நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாங்க. அதில் ஒருத்தன் திட்டுவேன். அவன் அவரை சோதிக்கும்படி அப்படி கேட்டான்னு இருக்கு. அவன் போகணும், அவன் தெரிஞ்சுக்கணும்னுக்காக கேட்கல. அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரியுதுன்னு இவர் சோதிக்கிறாராம். சோதிக்கிறதுக்காக கேட்டானா. லூக்கா 10ஆவது அதிகாரம் 25ஆவது வசனத்தில் அதை பார்க்குறோம். லூக்கா 10:25. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான். கேட்ட கேள்வி கரெக்டு தான், கேட்ட நோக்கம் தப்பு. லூக்கா 18:18 வந்தோம்னா அங்கே ஒரு வாலிபன் வந்து கேட்குறான். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். ஸோ இந்த 2 பேர் தான். மீதி அத்தனை பேர் எதுக்கு வந்தாங்க? எல்லாம் அந்த சுகம் கிடைக்காதா வேற ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லி தற்கால பிரச்சனைகளுக்காக வந்தார். இப்போ தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவன் நமக்கு என்னவா தெரியறது இல்லை, அது ஒரு நன்மையாக தெரியறது இல்லை, அது லிஸ்ட்லேயே இல்லை. தேவன் எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும், எனக்கு இன்னைக்கு இருக்கிற பண தேவையை கர்த்தர் சந்திக்கணும், எனக்கு இன்னைக்கு இருக்கிற கடன் தொல்லையை கர்த்தர் நீக்கி போடணும், எனக்கு இன்னைக்கு இருக்கிற வியாதியை கர்த்தர் மாற்றி போடணும். இதுதான் காரியமே. இப்போ அதனால் சுவிசேஷம் அறிவிக்கிறதே அப்படி ஆகிப்போச்சு. என்னென்ன ஆகிப்போச்சு? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது மாறி போயிட்டு, மனம் திரும்புங்கள் கர்த்தர் உனக்கு இதை கொடுப்பார், இதை கொடுப்பார், இதை கொடுப்பார், இதை கொடுப்பார் மாறிச்சு. இப்போ யோவான் 3:16 கூட மாற்றிடலாம். எப்படி மாற்றலாம் தெரியுமா? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கஷ்டமே படாமல் சந்தோஷமாய் ஜீவிப்பான்னு அதுக்காக அவர் கொடுத்தாருன்னு சொல்லிடலாம். அப்படி தானே? ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. அப்படி தான் அர்த்தத்தில் அவரை தேடுறதே. ஸோ அவர் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார்.
நாம் கர்த்தர் எனக்கு நன்மையானதை கொடுத்தாருங்கிறதே நாம் கவனிக்க அல்லது அதை அங்கீகரிக்க தவறுகிறோம். அது ஒரு பெரிய மிஸ்டேக். இப்போ அவர் நன்மையானதை தந்தது மட்டும் இல்லை, அதாவது நித்திய ஜீவனை தந்தது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு காரியமும் செய்கிறார். சங்கீதம் 32:8, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றார். இப்ப கர்த்தர் என்ன செய்யறேன்னு சொல்றாரு? போதிக்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தர் நமக்கு போதிச்சு வழி நடத்துறேன்னு சொல்றார். எப்போலாம்? டெய்லி. அவர் நமக்கு நித்திய ஜீவன் அளித்தது மட்டும் இல்லையா, அனுதினமும் அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை போதித்து சொல்லி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படி போதித்து சொல்லி நடத்த போறாரு? அந்த பையன் டிவி ஆன் பண்ணி கேட்டான்ல எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு, அந்த மாதிரியா டெய்லி காலையில் டிவி ஆன் பண்ணி இந்த டிவி அந்த டிவி அதெல்லாம் போட்டு பார்த்தாக்கா கர்த்தர் நம்மளோட பேசுவார்னு உட்காந்துருக்கிறதுக்கா? இல்லை. கையில் பைபிள்னு ஒன்று எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த பைபிளில் அவருடைய வார்த்தைகள் இருக்குது. இதை எடுத்து வாசித்தா அதில் அவருடைய போதனைகள் இருக்குது. இப்போ இந்த பைபிளை பற்றி அவனுக்கு அக்கறை கிடையாது, யாருக்கும் அக்கறை கிடையாது. அதில் என்ன சொல்லியிருக்குன்றது பற்றியும் படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ அதெல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒரு ஸ்டைலாக போகணும்னு பார்க்குறாங்க. ப்ரேயர் மீட்டிங்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஜனங்க ஓரளவுக்கு வந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? ஜெபம் பண்ணால் எதாவது கிடைக்காதா? அதுதான் காரியமே. எதுக்கு வர்றது? ஜெபம் பண்ணால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறதுக்கே வர்றது. பைபிள் ஸ்டடின்னு கூப்பிட்டு பாருங்களேன், அப்போ கதை தெரியும். வர வைக்கவே முடியாது, வர வைக்கவே முடியாது. பைபிள் ஸ்டடிக்கு வெறும் பைபிள் மட்டும் தூக்கிட்டு வருவாங்க, கூட ஒரு நோட்டு தூக்கிட்டு வர மாட்டாங்க, ஒரு பேனா இருக்காது, ஒன்றுமே இருக்காது. வந்த 4 பேர் அப்படி தான் வந்து உட்காந்துருப்பாங்க. பைபிள் ஸ்டடி நடத்தவே முடியாது. நான் வேணால் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ப்ரேயர் மீட்டிங்னு கூப்பிடுங்க, ஆல் நைட் ப்ரேயர்னு கூப்பிடுங்க, இப்போ ஃபேஷன் அமாவாசை பௌர்ணமி எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்னத்தையாவது சொல்லி கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு வரவே மாட்டாங்க. கர்த்தரின் போதனை எங்கே தான் இருக்குது? இந்த வேதத்தில் தான் இருக்குது. இதை கவனமாக எடுத்து அதை கருத்தோடு படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய போதனை நமக்கு கிடைக்கும். நாம் நடக்க வேண்டிய வழி என்னன்னு அவர் சொல்லுவார். நம்ம இது ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறோம் பாருங்க, அதுதான் பிரச்சனை. இது எவ்வளவு வேல்யூன்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 11 25 26 மத்தேயு 11 25 26. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திரு உள்ளத்துக்கு பிரியமாயிருக்கிறது, பிரியமாயிருக்கிறது. நல்ல ஆராதனை நடத்துவாங்க, உற்சாகமாக ஆராதனை நடக்கும். ஆராதனை முடிச்சுட்டு உக்காந்துருவாங்க. உக்காந்த அப்புறம் மைக்கை என்கிட்ட கொடுப்பாங்க. பேச ஆரம்பிக்கும் போதே அப்படியே டக்கு டக் டக்குன்னு தலைங்கெல்லாம் கவுந்துரும். அவங்களுக்கு ஆராதிக்கணும்னா உற்சாகம் இருக்குது, உட்காந்து கவனமாக கேட்கணும்னா அதுக்கு முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணு சொருகிறது. என்ன போராட்டம் போராடுவாங்கன்றீங்க சிலர் கண்ணை திறக்கிறதுக்கே. இதெல்லாம் பிரசங்க நேரத்தில் தான், மற்ற நேரத்துலலாம் கிடையாது. நீங்கள் அவங்கள உட்கார வச்சு காமெடி கிமெடி பண்ணிட்டு இருங்களேன், எல்லாம் உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் வேதத்துலேருந்து நீங்கள் போதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ பேரும் தூங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது யாருக்கெல்லாம் கிடைக்க வேண்டியது? நம்மளை விட அதிக புத்தி உள்ளவங்களாக இருக்க, ஞானம் உள்ளவங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய படிப்பாளிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவனாலே கூட தேடி கண்டுபிடிக்க முடியாதது, இது அவனுக்கே கிடைக்காதது. கல்விமான்களுக்கு கூட கிடைக்காதபடி தேவன் என்ன செய்திருக்கிறாரா? மறைச்சு வச்சுட்டாராம். அவன் கண்ணுக்கு தெரியல. சரி, நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம தான் ஊர்லேயே நல்லவங்க நினச்சிக்கூடாது. நம்மளோட நல்லவங்க வெளியில் இருக்கிறாங்க.
நம்ம தான் பரிசுத்தவான்கள் நினைச்சக்கூடாது. நம்மளை விட பரிசுத்தவான்கள் வெளியில இருக்கிறாங்க. நம்ம தான் தெய்வ பக்தி உள்ளவங்க நினைச்சக்கூடாது. நம்மளை விட தெய்வ பக்தி உள்ளவங்க வெளியில இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மை கிருபையாய் தெரிந்து கொண்டு இங்க வந்து உட்கார வச்சு அவருடைய வசனத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இது எந்த அளவுக்கு யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா அது அவ்வளோ அலட்சியமா விட மாட்டோம். இல்லை, அது தேவனுக்கு சித்தமா இருந்துதான். பிதாவாகிய தேவனுக்கு அது சித்தமா இருக்குதான். ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்து பாலகர்கள் போல இருக்கான் பாருங்க. ஒன்று மரியாதை சாதாரணமான ஆளுங்களா இருக்கும் பாருங்க, நமக்கு வெளிப்படுத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாராம். ஸோ கர்த்தர் நன்மையானதை தருவாருன்னு சொல்லும்போது அவர் நித்திய ஜீவனை மட்டும் தரதில்லை, இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு எப்படி நடக்கணுங்கிறத தொடர்ந்து போதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் பிள்ளைங்களுக்கு பெற்றோர் செய்கிறது நன்மை வந்து நன்மையாக தெரிகிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. நமக்கும் அது நன்மையாக தெரிகிறது இல்லை. நான் இதை கேட்டேன், அதை கேட்டேன், இது கொடுக்கல, அதை கொடுக்கல, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வருத்தம் தான் இருக்க வழிய கர்த்தர் என்ன நன்மையானதை கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. கர்த்தர் நம்முடைய பிதாவாக இருக்கிறதுனால இன்னொரு நன்மையும் தர்றார். பிதாவாக இருக்கிறதுனால எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 5-11, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதேன்னு வசனம் சொல்லுது. இப்ப கர்த்தர் என்ன கொடுக்குறாரா? சிட்சை கொடுக்குறாராம். பெற்றோர் பிள்ளைங்களை சிட்சிப்பாங்களா? ஏன் சிட்சிக்கிறாங்க? நாளைக்கு இந்த பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிட்சிக்கிறாங்க இல்லையா? நான் ஒரு இடத்துல ஒரு சாட்சி கேட்டேன். அந்த சாட்சி எப்படின்னா, அப்பா இறந்துட்டார், பிள்ளைங்க 3 பேர். அந்த பிள்ளைங்க 3 பேரும் உலகத்தின் வேற வேற பகுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தன் ஜப்பான்லேருந்து வந்திருக்கான், ஒரு பொண்ணு கனடாலேருந்து வந்திருக்கிறா, இன்னொரு பொண்ணு அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறான். வேறு வேறு பகுதியிலேருந்து அன்னைக்கு அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் வரல, அந்த பிள்ளைங்களுடைய சம்பந்தக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்திருக்கிறாங்க. சாவுக்கு வந்துட்டு அடுத்து இந்த இது ஸ்தோத்திர ஜப கூட்டத்தில் பங்கு பெறுறாங்க. அதில் இந்த பிள்ளைங்க சாட்சி சொல்லுது. இந்த பிள்ளைங்க சாட்சி சொல்லும்போது சொல்லுது, எங்கள் அப்பாவுடைய வண்டி சத்தம் அடுத்த தெருவில் கேட்கும்போதே நாங்கள் இங்கே அலர்ட் ஆகிடுவோம். எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வந்தால் எங்களை இப்படி நடத்துவார், அப்படி நடத்துவார், அவ்வளோ கண்டிப்பாக இருப்பார், அப்படி இப்படின்னு எவ்வளவு கண்டிப்பாக வளர்த்தாருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க சொல்லுது, இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னது? அன்னைக்கு எங்கள் அப்பா எங்களை அப்படி சிக்ஷித்ததுனால தான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறாங்க. இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு? ஒரு 30 வருஷம் கழிச்சு, சரிங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா சிக்ஷிக்கும் போது எங்கள் அப்பா என்ன சிக்ஷிக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அந்த பிள்ளை சொல்லாது. அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கோம்? அப்பாவா இதுன்னு தானே, எங்கே அன்பு ஒன்றும் காணும், சும்மா சின்ன தப்பு பண்ணால் கூட இந்த அடி அடிக்கிறாரு, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட்டு, இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, வீடு மாதிரி இல்லை, என்னென்னா பேசி என்னென்னா ரகலை நடந்திருக்கோம்ல. ஆனால் 30 வருஷம் கழித்து அன்னைக்கு எங்களை அப்படி நடத்துனது இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்லிட்டு உக்காந்துட்டாங்க. அடுத்து சம்பந்தக்காரர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் மைக் வாங்கி அவங்க சாட்சி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இப்படி ஒரு பிள்ளைங்களை எங்கள் வீட்டுக்கு சம்பந்தப்படுத்தினதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சவங்களாக இருக்கிறோம், அப்படி பிள்ளைங்களை வளர்த்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வளர்க்கும் போது எப்படி இருந்திருக்கோம்? இப்போ அது இனிமையாக இருந்திருக்கார். இப்போ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர் கடிந்து கொள்ளும் போது என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போகாதீங்க. எதுக்காக அதை செய்கிறாரா? நாளைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நீங்களும் நானும் சின்ன தப்பு பண்ணால் கூட அவர் என்ன செய்கிறார்? நம்மை கடிந்து கொள்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்குற சிட்சை இருக்குது பார்த்தீங்களா? அந்த சிட்சை கர்த்தர் செய்கிற நன்மையில் ஒன்று. தொடர்ந்து வாஸ்தவம்னு சொன்னால், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார்.
தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றின கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். யாரு? பெற்றோர். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இதுதான் நேச்சர். இது கர்த்தர் நமக்கு தர்ற நன்மைங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. நமக்கு நன்மைன்னு பிள்ளைங்க ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் கேட்டு அதுதான் நன்மைன்னு அடம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம அதே மாதிரி சின்ன சின்ன காரியங்களை கேட்டுக்கிட்டு இவைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாதான் அவர் எனக்கு நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் நம்மை பிள்ளைகளாய் நினைத்து நம்ம என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இதெல்லாம் வருது? அப்போதெல்லாம் செய்கிறவன் நல்லா இருக்கிறான், ஊரே அடித்து ஒலையில் போடுறான், நல்லா இருக்கிறான், எனக்கு ஏன் இதுன்னு சொல்லி நம்ம ரிவோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அவனை பிள்ளையா நினைக்கல, நம்மை பிள்ளையா நினைக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்கிறாரா? நம்மளை சிக்ஷித்து கரெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு கொண்டு போகிறாராம். நம்ம முதல்ல ஒரு வசனம் சொன்னோம்ல, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். எங்கே இருக்குதுன்னு சொன்னேன்? 119 சங்கீதம் 68 வசனம். எல்லாருக்கும் இது நல்லா தெரியும். ஆனால் அது 67க்கு அப்புறம் வர 68ங்கிறது தான் தெரியாது. 67 என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 119 67, நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இப்போ தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் எங்க வருது? நீர் என்னை உபத்திரவப்படுத்தினது எனக்கு நல்லது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றதை பார்க்கிறோம். ஸோ நமக்கு இந்த 68வது வசனம் நல்லா தெரியும். ஆனால் இந்த 68 67க்கு பின்னால் வருதுங்கிறத நாம் கவனிக்காமல் இருக்கிறோம். ஸோ தேவன் நன்மையானதை தருவார், நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் அனுதின போதனையை தருகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் இப்படி அப்படி போகும்போது சிக்ஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ இது எல்லாமே பரத்திலிருந்து வருகிற ஒரு காரியம், ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிற ஒரு காரியம் இல்லையா? நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு அது நன்மையாக தெரியல. நம்ம என்ன கேட்குறோம்? எனக்கு இன்னைக்கு தேவை இருக்குது ஆண்டவரே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். எனக்கு இன்னைக்கு தேவை இருக்குது, எனக்கு இந்த தேவையை நீங்கள் சந்திக்கணும், எனக்கு காசு பணம் தேவைப்படுது, எனக்கு இது தேவைப்படுது அது தேவைப்படுதுன்னு கேட்குறோம். இப்போ இதில் ஒரு டேஞ்சர் என்னன்னு சொன்னால், நமக்கு வேண்டிய இந்த சின்ன சின்ன காரியங்களை பிசாசுனால கூட கொடுக்க முடியும். பிசாசுனால கூட கொடுக்க முடியும். வாழ்க்கையில் உங்களை உயர்த்துறது, வாழ்க்கையில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது, உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுறது, இதை தேவன் மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, பிசாசும் செய்ய முடியும். இப்போ தெய்வம்னு சொன்னாலே ஏதாவது நன்மை தரும் தானே தேடுறாங்க. நம்ம மட்டும்தான் தேடுறோமா? எல்லாரும் அப்படி தான் தேடுறாங்களா? எல்லாரும் அப்படி தான் தேடுறாங்க. 33 கோடி தெய்வங்களை கும்பிடுறவங்களும் எதுக்காக கும்பிடுறாங்க? பொழுது போகாமல கும்பிடுறாங்க? இல்லை, அந்த தெய்வத்தை கும்பிட்டா நன்மை கிடைக்கும்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த தெய்வம் நன்மை செய்யலைன்னா அவங்க தொடர்ந்து கும்பிடுவாங்களா? தொடர்ந்து கும்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? செய்யுதுன்னு அர்த்தம். நீங்கள் செய்யலைன்னு நினைச்ச கூடாது. கர்த்தர் மட்டும்தான் நன்மை தராரு, அவர்கிட்ட போனால் தான் நன்மை கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி காரியங்களை பிசாசும் கொடுக்க முடியும். ஆண்டவர்கிட்டே அவன் சொல்கிறான்ல, கூட்டிகிட்டு போய் மேலே நிறுத்தி ராஜ்யங்களையும் அதன் மேன்மைகளையும் காண்பிச்சு
இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு செகண்ட், ஒரே செகண்ட் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுங்க, இவைகளெல்லாம் உனக்கு தர்றேன்னு சொல்கிறான். அப்போ அதெல்லாம் உன்னால் கொடுக்க முடியும், கொடுக்குறான், நடக்குது. இப்போ கொண்டு போய் திருப்பதி உண்டியில் கோடி கோடியாக கொட்டிட்டு வர்றாங்கல்ல, அவங்க என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? இல்லை, கொட்டினா அந்த தெய்வம் அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குது. அதை அவங்க அனுபவத்தில் பார்க்குறாங்க, மறுபடியும் போய் செய்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த சில்லற காரியங்கள் எல்லாம் என் தேவன் தரணும், இதை தேவன் கொடுக்கணும்னு தான் வர்றேன்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா, பிறரும் அவர்களுடைய தெய்வத்தை அதுக்காக தான் தேடுறாங்க. அந்த தெய்வம் கொடுக்கும். இப்போ நமக்கும் நம்மை வழிவிலக பண்ணுறதுக்கு பிசாசுனால நம்மை கொடுத்து ஏமாற்ற முடியும். இது நடக்கிற விஷயம். இதில் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா பிசாசுனால நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. உண்மைதானே? பிசாசுனால நித்திய ஜீவன் கொடுக்க முடியாது. பிசாசுனால உங்களுக்கு எனக்கு உபதேசத்தையோ போதகத்தையோ வழி நடத்துதலையோ ஆலோசனையோ கொடுக்க முடியாது. பிசாசுனால உங்களையும் என்னையும் சிக்ஷிக்க முடியாது. தேவன் மட்டும்தான் அதை செஞ்சு நடத்துறாரு. இந்த ஒரிஜினாலிட்டி அவனால் கொடுக்க முடியாது. அதுக்கு பதில் அந்த சில்லற காரியங்களை அவனால் ஈஸியாக கொடுக்க முடியும். நாம் அதை தான் நாடுறவங்களா இருந்தோம்னா நாம் உண்மையான தெய்வத்தை விட்டு வழி விலகி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால கர்த்தர் நன்மையான தர்றாருன்னா என்ன நன்மையான தர்றாரு, அது நன்மை தானா என்னங்கிறத பார்க்கணும். அந்த நன்மை நம்ம அசட்டை பண்ணாமல் இருக்கணும். இப்போ ஒரு நண்பர் இப்படி சொன்னார். இது 1970களில் நடந்தது. ஓகே, ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. தொலைக்காட்சி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகுது தமிழ்நாட்டில். ஃபஸ்ட் டைம். அப்போ வந்த 2 கம்பெனி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். டயனோரா, சாலிடயர். ஃபஸ்ட்டு டயனோரா வந்தது, அப்புறம் சாலிடயர் வந்தது. அந்த டயனோரா டிவி அந்த நாள்லேயே 5000 ரூபாய், 5000 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் ஒரு டிவி வைக்கணும். அவர் என்ன சொன்னார், அவருடைய லைஃபினுடைய அனுபவம் என்ன சொன்னார், அவங்க அப்பாவுக்கு 5000 ரூபாய் கிடச்சிதான். அப்போ அவர் வீட்டில் குடும்பத்தாரோட ஆலோசனை பண்ணுறாரு. டேய், 5000 ரூபாய் கிடச்சிருக்குடா, என்ன செய்யலாம்? அவங்க குடியிருக்கிற ஏரியாவில் ஒரு கிரவுண்டு நிலமே 5000 ரூபாய். அவர் சொல்கிறாரு, நம்ம 5000 ரூபாய்க்கு நிலம் வாங்கலான்னு. வீட்டில் இருக்க அவ்வளோ பேர் என்ன சொன்னாங்களாம், டிவி தான் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஒரு தெருவில் ஒருத்தர் வீட்டில் டிவி இருக்கிறது பெரிய பெருமையான ஒரு விஷயம். டிவி வாங்கணும்னு சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணி டிவி வாங்க வச்சாங்களாம். தலையில் அடிச்சுக்கிறாரு. இப்போது 50 வருஷம் கழிச்சு இப்போ தலையில் அடிச்சுக்கிறாரு. எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் பாருங்க சார். எங்களுக்கு அந்த ஒரு கிரவுண்டு வாங்கியிருந்தா இன்றைக்கி நாங்கள் கோடீஸ்வரன் ஆகிருப்போம். அந்த புத்தி இல்லை, நாங்கள் போய் ஒரு டிவி வாங்கி நாசமாக போனோம்னு சொல்லி சொல்கிறாரு. அவருடைய அனுபவம், ஆக்சுவலாக நடந்த அனுபவம். இப்போது நமக்கு இந்த சின்ன காரியத்தை தேடி நம்ம எது உண்மையான நன்மைங்கிறத கவனிக்காமல் நாமே இழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்முடைய பிதா நமக்கு பிற்காலத்துக்குன்னு சொல்லி, நித்திய காலத்துக்குன்னு சொல்லி, தற்காலத்தை விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் செய்கிற காரியங்களை நம்ம மறந்து போகக்கூடாது. கர்த்தர் நன்மையானதை தருவார்னு சொல்லும்போது எல்லா தெய்வங்களும் கூட தாங்க நன்மையானதை தருது. எல்லாமே தெய்வத்தை அதுக்காக தான் வழிபடுறாங்க. நீங்களும் நானும் தான் அதுக்காக தான் வழிபடுறோம்னு நினச்சிக்கிட்டு அந்த லெவலுக்கு கீழே இறங்கக்கூடாது. நம்முடைய தேவன் நன்மையானதுன்னு தரும்போது இம்மைக்காக மாத்திரம் இல்லை, அது மறுமைக்காகவும் சேர்த்து செய்கிற காரியம். இப்போது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லும்போது அது நீ நித்திய காலத்தில் பார்க்க வேண்டியதா இல்லை இங்கேயே பார்க்கறது தானே? இங்கே உள்ளது தானே, இங்கே உள்ளது தான். ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லும்போது தற்காலத்தை பற்றி பேசுகிற வார்த்தை. அதே மாதிரி தற்காலத்தை பற்றி பேசுகிற இன்னொரு வார்த்தை இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொன்னார். இல்லை, இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்றது தற்காலத்தை பற்றியா இல்லாட்டா பின்னாடி வர்றது பற்றியா? தற்காலத்தை பற்றி தான். ஸோ கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் சும்மா போகிறது இல்லை. சங்கீதம் 23 பார்க்குறோம்ல, அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் சத்துருக்களுக்கு முன்பாக செய்வாருன்னு சொல்லிடு. என் பாத்திரம் என்ன ஆகுமா?
நிரம்பி வழியும்னு சொல்கிறான். இப்போ அது தற்காலத்துலேயா இல்லாட்டா இனிமேல் வரதா? ஸோ இப்போ நாங்கள் சும்மா லாட்ரி அடிக்க போகிறோம்னு இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாதுங்கிறது சத்தியம். ஆனால் நாம் சின்ன பிள்ளைகளை போல பெரிய காரியங்களை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அவர் தன்னுடைய குமாரனே கொடுத்தார், நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கல. சிலர் தைரியமாக அப்படியே பேசுகிறாங்க, அவர் என் துக்கங்களை சுமந்தார், அதனால் அவர் சுமந்துட்டார், நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு சொல்லி. அந்த கதையை அவர் சொல்லலை. சீஷர்கள் யாரும் அப்படி போதிக்கவே கிடையாது. இதெல்லாம் நூதனமான காரியங்கள். அவர் அவர் சிலுவையை சுமந்து அவர் மரித்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நீங்களும் நான் என்ன ஆகக்கூடாதா? கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகிறதுன்னு என்னது? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்லாம். அக்கினா தெரியுது, நெருப்பு. கந்தகம்னா என்னது? கந்தகம்னா என்னது? கந்தகம்னா சல்ஃபர். சல்ஃபர். அக்கினி இருக்கு, அது எரியும். கந்தகமும் சேர்ந்து எரிஞ்சதுன்னா அதில் சல்ஃபைடுன்ற ஒரு கேஸ் ஒன்று அதுலேருந்து வெளியே வரும். இதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், எரிமலையிலேருந்து குழம்பு வெளியே வருது இல்லை, அங்கே போய் நின்னா அது பாய்சன் கேஸ் வரும் அதுக்குள்ளேருந்து. அது எதுலேருந்து வருதுன்னா, அக்கினியும் இருக்கு, அங்கே கந்தகமும் இருக்கு. அது காரியமே வேற. நீங்கள் ஒரு பில்டிங் எரியுதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபயர் என்ஜினை கூப்பிட்டு அணைச்சிடலாம். எரிமலை வெடிக்குதுன்னா ஃபயர் என்ஜினை கூப்பிட்டு அணைக்க முடியாது. ஏன் அணைக்க முடியாது? அந்த அக்கினி குவாலிட்டி அந்த மாதிரி, கிட்டே போக முடியாது இல்லையா? அதுக்கு தனக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் பஸ்பம் ஆகிரும். அப்படிப்பட்ட ஒரு கடலே இருக்கான். அந்த கடலில் என்ன அடைவாங்களாம்? பங்கடைவார்கள்னு இருக்கு. நம்ம மொத்த பேரும் அங்கே தான் போயிருக்கணும். ஆனால் நீங்களும் நானும் அங்கே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்தாரா? தன்னுடைய பிள்ளைய அனுப்பிச்சிருக்கிறாராம். அனுப்பி எங்கே கொண்டு போகிறாரா? நம்மளை நித்திய ஜீவன்னா என்னது? நித்திய ஜீவன்னா என்னது? ஜீவன்னா உயிர், நித்தியம்னா நித்திய காலமாக இருக்கிறது, அப்படி தானே? இப்போ நித்திய ஜீவன்னு சொல்லும்போது நம்ம எப்போ பார்த்தாலும் உயிரோடு இருக்கிறதுன்னு சிம்பிளாக எடுத்துக்க கூடாது. இப்போ தேவன் ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. இப்போ நித்திய ஜீவன்னு சொல்லும்போது அந்த ஜீவாதிபதியோடு இருக்கிறது. நித்திய மரணம்னு சொல்லும்போது அந்த ஜீவாதிபதியே இல்லாமல் இருக்கிறது. அதுதான் அதில் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ அவரோடையே நித்திய காலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது வார்த்தையினால் விவரிக்க முடியாத காரியம் இல்லை? இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோமா இல்லையா? நீங்கள் எங்களை விட்டுட்டீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், அப்படி தானே? விட்டுறேன், கொஞ்ச நாள் விட்டுட்டா சரியாயிரும். ஆனால் இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது. பார்த்துருக்கீங்களா? நம்ம சந்தோஷமாகவே இருந்துக்கிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? இன்பம் இருக்கும், ஆனால் அந்த இன்பம் இருந்துக்கிட்டே இருக்காது. வரும் போகும், ஏற்றம் இரக்கம், இதெல்லாம் தான் லைஃப்பில் சேர்ந்து வருது. ஆனால் அவர் சமூகத்துக்கு போகும்போது அவருக்கு முன்னால் இருக்கிறது, அவர் சமூகத்தில் ஆனந்தம் இருக்குமா? அந்த ஆனந்தம் பரிபூர்ண ஆனந்தமா. அவர் வலது பார்சத்தில் இன்பம் இருக்குமா? அது எப்படிப்பட்ட இன்பமா தெரியுமா? நித்திய பேரின்பம்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம இங்கே நித்தியமான இன்பமே பார்க்கல, ஆனால் அங்கே இன்பம் இருக்கும், அது நித்தியமாக இருக்கும், அது நிரந்தரமாக இருக்கும். அதுதான் நித்திய ஜீவன் என்கிறது. அங்கே கண்ணீர் கிடையாது, அங்கே கவலை கிடையாது, அங்கே மரணம் கிடையாது, அங்கே அலறுதல் கிடையாது. நமக்கு உடம்பே என்ன உடம்புன்னு நினச்சிக்கிட்டீங்க? அங்கே இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்பு வேஸ்ட். நம்ம வண்டி ஓட்டுறோம்ல, நம்ம ஓட்டுற வாகனம், அந்த வாகனத்தினுடைய டயர் தேஞ்சு போச்சுன்னா பிளாஸ்டர் போட்டு ஒட்டியாக ஓட்டுறோம். என்ன செய்கிறோம்? டயரை கழட்டி போட்டு புது டயர் போட்டுடுறோம். ஆனால் எனக்கு கண்ணு சரியாக தெரியலன்னா கண்ணை கழட்டி போட்டு வேறு கண்ணு வைக்கிறது இல்லை. அதை தான் நான் கரெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்.
எனக்கு மூட்டு தேஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூட்டு வலி அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் நொண்டி நடந்துக்கிட்டு இருந்தால் கூட சாவர வரைக்கும் எனக்கு அந்த மூட்டு தான், வேறு வழியே கிடையாது. எது எனக்கு ரிப்பேர் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்டே கிடையாது எனக்கு. அப்படிப்பட்ட உடம்பு. இந்த உடம்பை எடுத்து போட்டு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்குறார். அங்கே போகும்போது இதில் எதுவுமே அங்கே கிடையாது. அப்போ அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவர் நாம் அதை அடையணும்னு இதை செய்கிறாராம். அதை விட்டுட்டு நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கும்படி, எங்கள் கண்ணீரெல்லாம் இங்கே துடைக்கும்படி கர்த்தர் வந்தாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இல்லை, அவர் வந்தது நீங்கள் இங்கே நல்லா இருக்கணும், உண்மைதான். இங்கே இருந்து அங்கே போகும்போது அங்கேயும் நல்லா இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய காரியம். நாம் அதை மறந்துடக்கூடாது. நம்ம இங்கே மட்டும் நம்ம நல்லா இருக்கிறத பற்றி பேசணும்னா மற்ற தெய்வங்களை வணங்குகிறவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கர்த்தர் நன்மையானதை தருவார்னு சொல்கிறோம் இல்லை, மற்ற தெய்வங்களும் நன்மையானதை தருதுன்னு சொல்கிறோம் இல்லை. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? கர்த்தர் இம்மைக்கு மாத்திரம் இல்லை, மறுமைக்கும் சேர்த்து செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கண்ணோட்டம் அதை மறந்துடக்கூடாது. அதை மறந்துட்டு இந்த சின்ன பிள்ளைங்க இப்படி கேட்குறது மாதிரி எனக்கு இது கூட இல்லைனா எப்படி, அது கூட இல்லைனா எப்படி, ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது ஆயிரக்கணக்கான பேர் அப்படி தான் இருந்தாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் நித்திய ஜீவனை தேடுறவங்களாக இருந்தாங்க. நீங்களும் நானும் அந்த ஆயிரக்கணக்கான பேர் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை போல கவனமாக இருக்கணும். வேத வசனம் இப்படி சொல்லுது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதை தான் நாடணுமா, அதை தான் தேடணுமா, அதுதான் காரியம். நாம் அதை மறந்து போகக்கூடாது. இப்போ நித்திய ஜீவனுங்கிறது லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொன்னேன். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள வரணுங்கிறது தான் கர்த்தருடைய மொத்த காரியமே. தமது ஒரே பேரான குமாரன் என்று கூட பார்க்காம அவரை கொடுத்தாராம். எதுக்காக கொடுத்தாரு? நீங்களும் நானும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு அந்த கரிசனை இருக்கும்போது நமக்கு அந்த கரிசனை வரணும். நாம் கிறிஸ்துவுடன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த அறிவெல்லாம் இல்லை. இப்போ நம்ம கிறிஸ்துவுடன் எழுந்திருந்துக்குமானா எதை தேடணுமா? பூமிக்குரியவர்களே அல்ல, மேலானது. எங்கே மேலானது? அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ள மேலானவைகளையே நாடுங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இதுதான் சத்தியம். நமக்கு இம்மையும் இருக்கு, மறுமையும் இருக்கு. கர்த்தர் நன்மையானதை தருவார், இம்மைக்கும் தருகிறார், மறுமைக்கும் தருகிறார். குறைவே இருக்காது. நம்ம மறுமையை பற்றி நினைக்காம இம்மையவே பெரிய காரியமாக நினச்சி அதுதான்னு சொல்லி நிற்கும்போது நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். நம்முடைய தெய்வம் மற்றவர்களுடைய தெய்வத்தை போல இல்லை. இந்த தெய்வம் இம்மைக்காக மாத்திரம் வரல, மறுமைக்காகவும் வந்திருக்கிறார். ஆனால் அவரை வழிபடுகிற நாம் இவர்களை போல இம்மைக்காக ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்து இம்மைக்காக உள்ள ஒரு தேடலில் நம்ம இருந்தோம்னா மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கல நம்ம தான் பரிதாபத்துக்குரிய ஜனங்களாக இருப்போம். கர்த்தர் என்ன தருவார்னு சொன்னேன்? நன்மையானதை தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறதா இருக்குது. ஒன்றும் குறையாது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒன்றும் குறையாது. லாஸ்ட் இயர் நடத்தினதை விட இந்த இயர் நல்லாவே நடத்துவார். ஆனால் தேவனுடைய காரியம் இந்த இயர், அடுத்த இயர், அதுக்கு அடுத்த இயர் மட்டும் இல்லை. இப்போ 2025 வந்திருக்கிறோம். 2125 போக போகிறோம். 2125 போகும்போது இங்கே உட்காந்துருக்கிற யாருமே
இருக்க போறது இல்லை. ஆனா 2125 நம்ம எங்க இருக்க போறோம் தான் கர்த்தருக்கு கவலை. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா எல்லா சகல ஜனங்களை பார்க்கலாம் நாம தான் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?